நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது என்னோட பொறுக்க போற குழந்தைக்கு நல்லதில்லை இல்லையா? அப்புறம் உங்ககிட்ட உங்களோட சோக கதை அப்புறம் குருவோட கதையை தவிர சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. இருக்கு, எனக்கு ஒரு பிசாசோட கதை தெரியும். பிசாசோட கதையா? என்னோட சின்ன வயசுல என் பாட்டி எனக்கு அந்த கதையை சொல்லிருக்காங்க. லாமா லாமா வேற மேல மாட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிசாசு திரும்பின கால்களோட வீட்டுக்குள்ள வரா. அதுக்கப்புறம் அவளோட விஷம் நிறைஞ்ச நகங்களை வச்சு. என்ன சொல்றீங்க? விஷம் நிறைந்த நாகங்கள் வந்துச்சா? கடவுள் ராமர் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துட்டாரா என்ன? நம்ம ராமருக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம். நீங்க அந்த கடவுள் ராமரோட கதையை பத்தி சொன்னீங்க. நான் இப்ப நம்ம குறும்புக்கார கண்ணன் கதையை சொல்ல போறேன். குறும்புக்கார கண்ணனோட கதையா? பிறந்த குழந்தைங்க கொஞ்சம் குறும்புத்தனம் விளையாட்டுத்தனமா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம பாலகிருஷ்ணன் மாதிரியே. பாலகிருஷ்ணனோட குடும்பத்தனமா? இந்த குழந்தை இன்னும் எவ்வளவுதான் கத்துக்க போகுது? இல்ல இல்ல இல்ல. மகாராஜா, என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி அலறீங்க? நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். என்னது? மகாராணி திருமலம்பா. மகாராஜா, நீங்க மகாராணி திருமலம்பாவை பத்தி இந்த மாதிரி பயங்கரமா பேசுனீங்கன்னா விஜயநகரத்தோட மக்கள் அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? மகாராணி சின்னாதேவி, நான் திருமலம்பாவை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. என் கனவுல கண்டதும் செஞ்சதும் மட்டும்தான் எனக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சது. மகாராஜா, அப்படி என்ன நீங்க கனவு கண்டீங்க? நான் அவ கையில ஒரு கிண்ணத்தை பார்த்த மகாராணி. அந்த கிண்ணத்துல ரத்தத்தை பார்த்த மகாராணி. ரத்தமா மகாராஜா? ஆமா, நான் ரத்தத்தை தான் பார்த்தேன். மகாராஜா, ரத்தம், அதுல ரத்தம் தான் இருந்துச்சு. ரத்தம் இல்ல, ரத்த நிறத்துல இருந்த ஒரு பானம். பானமா? அத அவ எடுத்துக்கிட்டு போய் அந்த பானத்தை சாரதா தேவிக்கு கொடுக்கறா. என்னாச்சு? என் கனவு பழிச்ச மாதிரியே எதுக்கு நீ இப்ப பயந்துட்டு இருக்க மகாராணி? மகாராஜா, நிறைவேறல, ஆனா நிறைவேற போகுது. சின்ன ராணி சாரதா தேவிக்காக பானத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன? இந்நேரம் அதை எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் உங்களை தடுத்து நிறுத்துறேன். இல்ல, சொல்லுங்க மகாராஜா. கவனமா இருக்கணும், குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரிங்க மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு முறை நதியோரத்துல கோபிகைகள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட கண்ண அவங்க துணிகளை திருடிட்டான். அதுக்கப்புறம் நதியோரத்துல ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. அம்மா, உங்க குறும்புக்கார கண்ணனோட கதையை கேட்டு இவனும் குறும்புக்காரன் ஆயிட்டான். முதல்ல எட்டி மட்டும்தான் உதச்சிட்டு இருந்தான், இப்ப அதோட சேர்த்து எகிரியும் குதிக்கிறான். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்கெல்லாம் இந்த கதைய சும்மா கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா இவன் இந்த கதையை கேட்டு நல்லா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொல்றேன். கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே
நந்த மன்னர் கிட்டயும் யசோதா அம்மா கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி கண்ண அவனோட புல்லாங்குழல் இசையால எல்லா கோபிகைகளையும் அவனோட மாய வலையில கொண்டு வந்துட்டான். கண்ணனோட புல்லாங்குழல் இசை எந்த அளவுக்கு இனிமையா இருந்துச்சுன்னா எல்லா கோபிகைகளும் அவர்கிட்ட ஓடி வருவாங்க. அங்க பாருங்க, மகாராணி சின்னதேவி வந்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த புல்லாங்குழல் யாருக்காக? சாரதா, குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது வேணும்ல. சங்கீதத்தை விட சந்தோஷம் கொடுக்கற விஷயம் வேற என்ன இருக்கு? உங்க குழந்தையோட சங்கீதத்தோட பயிற்சிய நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். சா ரீ கா மா பா தா நீ சா ரீ கா மா பா தா நீ சா சா ரீ கா மா பா தா நீ சா சா ரீ கா மா பா. அட, மகாராணி திருமலாம்பாவும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். மகாராணி திருமலாம்பா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் இங்க வந்துதானே ஆகணும். எல்லாரும் குழந்தையோட மனநிலைமைய பத்தி யோசிக்கிறாங்க. உடல்நிலைய பத்தி யாராவது யோசிச்சு ஆகணும் இல்லையா? யாரை யோசிக்கணும்? நான் தான், வேற யாரு? அதனாலதான் நான் கொண்டு வந்திருக்கேன். பால் நக்ஷம், அவா நக்ஷம், அவா முகம், அவா தந்தம், அவாம் ஜீவம், அவாம் கண்டம், பலத்தை கொடுக்கிற பானம். இத நானே என்னோட கையால செஞ்சிருக்கேன். என்னது? என்ன என்ன சொல்ற? ஆனி திருமலாம்மா உங்களோட பானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இல்ல 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 இல்ல, இது நடக்க கூடாது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன கீழே இறக்கு, கீழே இறக்கு. லாமா, இந்த துணியை பிடிச்சுக்கோ. இந்தா. நீ கீழே புடி புடி. இறங்க இறங்க லாமா, இறங்க. இல்ல 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 இல்ல. இப்போ இங்க பாரு குண்டப்பா, இந்த ஆபத்தான பெண்களுக்கு முன்னாடி ஒரு வீரமான ஆம்பளை மாதிரி போய் நில்லு. நான் எப்படியாவது கீழே இறங்குறதுக்கு முயற்சி பண்றேன். நீ போ போ போ. சாரதா, கடவுள் சிவபெருமான் அவரோட ஜடா முடியில கங்கை நதி அடைச்சு வச்சாரோ அதே மாதிரி இதுவும் வயித்துக்குள்ள போகணும். இந்தா, இந்த பானத்தை குடி. வேண்டாம். சின்ன மகாராணி, சாரதாவால இந்த பானத்தை குடிக்க முடியாது. ஏன்? ஏன்னா காலையில இருந்து இவங்களுக்கு வாந்தி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து இல்ல, நேத்து ராத்திரியில இருந்து எனக்கு வாந்தி வந்துட்டே. நேத்து ராத்திரியில இருந்து வாந்தி வருதா? அப்படின்னா இந்த பானத்தை நீங்க குடிச்சாகணும். இந்தாங்க சாரதா, இத குடிங்க. வேண்டாம். இப்ப நான் என்ன பண்றது, எப்படி பண்றது? இந்த அம்மா சாரதா குண்டப்பாவால நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. உன்னோட குழந்தைய பத்தி யோசி. என் குழந்தைய பத்தி தான் யோசிக்கிறேன். இத குடிக்கிறதால வாந்தி நின்னுடும். இந்தா குடி. இல்ல, இது எனக்கு பிறக்க போற குழந்தைக்கான பிரச்சனை. ஆபத்தா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். ராம 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 ரம் 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 ரம். அம்மா! கடவுளோட கருணையால என் கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. பலன் தெரியுது. பலன் காட்டுது, அதுதான் பிரச்சனையே. சாரதா! சாரதா, என்னாச்சு? மகாராணி சின்னதேவி, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. சாரதா! சாரதா, உனக்கு என்னாச்சு? தண்ணி கொண்டு வா. சாரதா, எழுந்துரு சாரதா.
நன்றி கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றி. சாரதா பாதுகாப்பா இருக்கா. கதை சொல்ல நாளைக்கு நான் திரும்பவும் இங்க வரேன். சாரதாவுக்கு தேவி பாகவதம் சொல்றதுக்கு நாளைக்கு வரேன். நாளைக்கு நானும் வரேன். பால் சேரா அவம் துட்டி அவம் ஹட்டின்னு பலத்தின் பானத்தை கொண்டு வரேன். நாளைக்கு வரேன். இங்க எல்லா புத்தகங்களும் இருக்கு, ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் இல்ல. என்ன புத்தகம் இல்ல? நான் கடந்து வந்த பாதைகளோட புத்தகம். என்னோட குழந்தை இந்த யுகத்துல பிறக்க போகுது. இந்த யுகத்துல எந்த நேரத்துல எந்த பிரச்சனை உருவாகும்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல ராமாயணத்தோட சேர்த்து கீதையோட சேர்த்து நான் பண்ண விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதனால இப்ப நான் என்னோட கதைகளை நானே என்னோட வாரிசு கிட்ட சொல்ல போறேன். அப்பதான் இப்பத்துல இருந்தே தயாராக முடியும். ஒருத்தவங்க பிசாசு கதை சொல்றாங்க, இன்னொருத்தவங்க கிருஷ்ணரோட லீலைகளை சொல்றாங்க, ஒருத்தர் பாடல் பாடுறாங்க. இப்போ ராமாவும் அவனோட கதையை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்துக்கும் மேல மகாராணி திருமலா அம்மாவோட பானம். இப்ப ராமோட குழந்தை எப்படி இருக்கும்னு அந்த பிரபு ராமருக்கு மட்டும்தான் தெரியும். சரி, என்ன வேணாலும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் தெரியதானே போகுது. இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டேன். அங்க இந்திரலோகத்துல தேவதைகளோட என்னோட நேரத்தை கழிச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த உலகத்துல என்னோட வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கி ஆகணும். என்ன பண்றது, நம்ம பண்ற வேலைகளுக்கான பலனை அனுபவிச்சுதானே ஆகணும். இப்போ என்ன இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க? இப்படி வாங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க? என்னோட சத்தம் எந்த திசையில இருந்து வருதுன்னு பாருங்க. அந்த திசையை நோக்கி வாங்க. அட, எவ்வளவு நேரம் தொட்டிலேயே பாத்துட்டு இருப்பீங்க? கிட்ட வாங்க. அட வாங்க. என்னோட அப்பாவித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? நீங்க ஆச்சரியப்படுறத பார்க்கும்போது என்னோட தரிசனம் உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, நான் அழகா இருக்கேன்ல? இன்னும் நான் யாருன்றது உங்களுக்கு புரியலையா? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன். நீங்களே பாருங்க, என்னை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, இந்த வீட்ல எல்லாருமே சோம்பேறிங்க. பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சரி, பேசிக்கிட்டே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ நீங்க சின்ன குட்டி பண்டிதனையும் பார்த்துட்டீங்க, அறிமுகமும் படுத்திக்கிட்டீங்க. இப்போ நான் என்னோட குடும்பத்தை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்றத பாருங்க. எனக்கு தேவையான விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் சொல்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ என்னோட குரல் முழு விஜய நகரத்திலயும் ஒலிக்க போகுது. இவன் கொஞ்சம் கூட அவங்க அப்பா மாதிரி கிடையாது. ராமா தர்பார்ல முக்கிய ஆலோசகர். ஆனா என்ன ஆக்குடா? எதுவுமே இல்ல. ராமா அப்பாவும் ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? எதுவுமே இல்ல. ஆனா இப்ப என்ன ஒரு சித்தப்பாவா ஆக்கிட்டா. இவனை இப்ப எப்படி நான் அழ விட முடியும்? நீ அழாத, நான் இப்ப வரேன்.
அழுகையை நிறுத்துறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஒரு முறை அடிச்சனா சுத்திக்கிட்டே அரண்மனையில போய் விழுவான். குட்டி பையா, இதுக்காக இல்ல, இங்க பாரு, என்னோட சித்தப்பா வந்துட்ட. சித்தப்பாவா? உன் மூஞ்சி பார்த்தா எவனாச்சும் சித்தப்பான்னு சொல்லுவாங்களா? அதனால என் முன்னாடி எப்பவும் உன்னோட எல்லையில இரு, என் கிட்ட வர்ற வேலையை வச்சுக்காத. அதோ வந்துட்டாங்க, தடிய வச்சு சுத்திட்டு இருக்கிற என்னோட பாட்டி. ஒருவேளை இவங்களோட வயிற்று தோண்டி பார்த்தா விஜயநகரத்தோட எல்லா லட்டுவும் இவங்க வயிற்றுக்குள்ள இருந்துதான் கிடைக்கும். வீட்டுல எல்லாத்த விடவும் பெரியவங்க, சோம்பேறித்தனத்திலயும் ரொம்ப பெரியவங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா எந்த அளவுக்கு சோம்பேறினா, பேசுறதுக்கும் இவங்களுக்கு சோம்பேறித்தனம். ஆனா மௌன விரதம்னு சொல்லி சாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால எங்க அம்மா இவங்களுக்காக பேச வேண்டியதா இருக்கும். எப்பயாச்சும் 2 அடியாவது நடக்கணும்னா அவங்கள விட அதிகமா தடியதான் நடக்க வைப்பாங்க. இவங்க என்ன செய்கை பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல இதை நிறுத்திட்டு என்னோட கோமணத்தை மாத்துங்க. என் வயித்தை நோண்டி நோண்டி என்ன கஜானாவை தோண்டிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு யாரும் சொன்னதில்லையா சின்ன குழந்தைங்களோட கோமணம் வயிற்றுக்கு கீழே இருக்கும்னு? இப்பதான் நிம்மதியா இருக்கு, சுதந்திரமா உணர்றேன். இப்ப திரும்பவும் சைகை காமிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க ஏன் கோமணத்தை மாத்திருக்கீங்க? அதுக்குன்னு உங்களை பத்தின என்னோட ஆலோசனைகள் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை முத்தம் கொடுக்கறேன்னு சொல்லி இவங்க என் கிட்ட வந்தாங்கன்னா நான் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டேன். இவங்க வாயில இருக்கிற பல்ல கண்டிப்பா உடைச்சிருவேன். இங்க பாருங்க பாட்டி, ஒருவேளை இப்ப நீங்க என் கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. வேண்டாம், எனக்கு முத்தம் வேண்டாம், வேண்டாம். என் கண்ணத்தை ஈரமாக்கிட்டீங்களே, சீக்கிரம் என் கண்ணத்தை தொடுங்க. துடைக்க மாட்டீங்களா? துடைக்க மாட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. வாங்கிக்கோங்க, இந்தாங்க. என்னமோ இவங்கள அமிர்தத்தால குளிப்பாட்ட வச்ச மாதிரி இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாரையும் விட கடைசியா குளிக்கிறவங்கள லாமாவோட மகன் முதல்லயே குளிக்க வச்சுட்டா. இவன் பாத்துக்க போறானா? என்னோட மணி சித்தப்பாவா? தொட்டில கட்டி இருக்கிற மணிய பார்த்தனா உன்ன அவ்வளவுதான். நான் பொருந்ததுல இருந்து இந்த மணி மேலதான் இவனுக்கு கண்ணு. வேண்டாம் மணி திருடனே, கிட்ட வராத. இங்க பாரு, கடைசி முறையா எச்சரிக்கிறேன், என்னோட மணிய தொடாத. சாரதா, சாரதா எழுந்திரி, குழந்தை அழறான் பாரு. சாரதா எழுந்திரி, அவன் அழுவுறான். சாரதா, குழந்தை அழுவுறான், எழுந்திரி. என்ன அழறானா? அவனுக்கும் பசி எடுத்திருக்கோம். நான் இப்பவே போறேன். சரி போ. எழுந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் கண்ணாடி முன்னாடி நிப்பாங்க, அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் அலங்காரம் பண்ணிப்பாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணாடி முன்னாடியே நிப்பாங்க, அதுக்கப்புறம். சாரதா சீக்கிரமா போ, அவ ரொம்ப நேரமா அழுகுறான். ஓ, தினமும் எதுக்காக நீ கண்ணாடி முன்னாடியே போய் நின்னுக்கிற? தினமும் உன்னோட முகத்தை மறந்துட்டியா என்ன? முகத்தை மறக்கல, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்க நான் அழகா இருந்தா தானே உங்களோட மகனும் அழகா இருப்பான்.
ரொம்ப அழகா இருக்க. போய் அவனை சமாதானப்படுத்து. போதும். என்ன போதும்? காலங்கத்தால என்ன போதும்? இதுவரை தூங்குனது போதும். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உங்க மகனை சமாதானப்படுத்த என் கூட நீங்களும் வாங்க. ராமா, நீங்களும் என் கூட வாங்க. அவனை நான் பெத்தெடுத்தேன்னா அதுல உங்களோட பங்கும் இருக்கு. அவன் எனக்கு மட்டும் மகன் கிடையாது, உங்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. அதுக்குள்ள மறந்துட்டியா? ராத்திரியில நான் தானே அவனை மேய்ச்சேன். அதாவது ராத்திரியெல்லாம் நான் தானே அவனை பாத்துக்கிட்டேன். இப்ப நீ தானே பாத்துக்கணும். பாவம் எப்படி அழுகுறான் பாரு. அவனுக்கு பசி எடுத்திருக்கும். நீ போய் அவனை சமாளி. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வரேன். ராமா, வந்துட்டாங்க என்னோட அம்மா சாரதா. இப்போ நான் இவங்களுக்கு ஒரு சிறந்த தாய்க்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் நிச்சயமா இவங்க கத்துப்பாங்கன்னு நம்புறேன். இவனை நான் எப்படி தூக்குறது? முதல்ல ஒரு கைய என்னோட கழுத்துக்கு பின்னாடி வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கைய பஞ்சு மாதிரியான மென்மையான என்னோட உடம்ப பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தூக்குங்க. தூக்குங்க, தூக்குங்க. யாராவது வந்து தூக்குங்க. வேற யாரோ ஒருத்தர் ஏன் வந்து எடுக்க போறாங்க அம்மா? நீங்க தான் என்னோட அம்மா, நீங்க தூக்குங்க. இப்போ எப்படியும் இங்க வந்துட்டீங்க, கையோட சேர்த்து எனக்கு பாலும் கொடுத்துருங்க. எல்லாரோட தரிசனமும் முடிஞ்சது. இந்த உலகத்துல யாரோட பேரால நான் அறியப்படுவேனோ அவர்தான் இன்னும் வரல. இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டாரு? நேத்து ராத்திரி அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வயித்தை காலி பண்றதுக்காக எழுந்திருப்பாரு. அப்பதானே வயித்தை மறுபடியும் நிரப்பிக்க முடியும். இப்ப இவனை குளிப்பாட்டி சீக்கிரமா தயார் பண்ணிடு. என்ன இது? முதல் முறை காலங்காத்துல என்னோட முகத்தை பாக்குறாரு. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சும்மாவே நிக்கிறாரு. ஒரு மரியாதை இல்ல, ஒரு வணக்கம் இல்ல, ஒரு பேச்சு இல்ல. ராமா, நான் உங்களோட மகன். கிட்ட வாங்க, என்ன கொஞ்சமாச்சும் கொஞ்சுங்க. அடடா, என்னோட செல்ல குட்டி எழுந்துட்டியா? அச்சு, என்னோட செல்லம், தங்கம், வைரம், குளு 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 குளு. அடடா, இததான் நான் எதிர்பார்த்தேன். என்ன நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு அப்பாவா இருக்கிறதால என் மனசு என்ன சொல்லுதுங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் வலது பக்கம், இந்த பக்கம் இடது பக்கம். ராமா, உண்மையை சொல்லு. எதுக்காக இவ்ளோ அதிகாலையில தயார் பண்ணணும்? என்ன விசேஷம்? சரதா, நீ மறந்துட்ட. இவன் பிறந்து இன்னியோட ஒரு வாரம் ஆயிடுச்சு. தர்பார்ல இவனை பார்க்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அட நைனா, அட அப்பா, முன்ன மாதிரி பிராணியே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி, என்னமோ ஒண்ணு. எல்லாரும் முன்னாடி வைக்கிறதுக்கு நான் என்ன பொருளா? நான் தர்பாருக்கு எல்லாம் வரமாட்டேன். அது நீங்க வேலை செய்யற இடம், நீங்க போங்க. அங்க இவனை பாக்குறதுக்காக எல்லாரும் தயாரா இருக்காங்க. அதனால இன்னைக்கு இவனை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சரிதானே? இங்க பாருங்க, நான் இப்பதானே பிறந்திருக்கேன். சில வருஷம் இந்த தொட்டிலேயே என்ன ஓய்வெடுக்க விடுங்க. இப்போல இருந்தே என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடாதீங்க. நான் இப்பவே இவனை தயார் பண்றேன். என் மகன் இன்னைக்கு தர்பாருக்கு போறான். அங்க இருந்து அவன் நிறைய பரிசு கொண்டு வருவான். அட சாரதா, பரிசுகளை பத்தி யோசிக்காம வேற விஷயங்களை பத்தி யோசி. நம்மளோட மகன் தர்பாருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா பெரியவங்க கிட்ட இருந்து பரிசுகளை விட மிக விலை உயர்ந்த ஆசீர்வாதமும் நல்வாழ்த்துக்களும் கிடைக்கும். என்னடா செல்லம்? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஓய்வை விட எந்த பரிசும் பெருசல்ல. இந்த முக்கிய ஆலோசகனுக்கு இந்த ஆலோசனையை நான் எப்படி கொடுக்கறது? அதாவது எப்பவும் வீட்டு விஷயம் வீட்டோட இருக்கணும், வேலை விஷயம் வேலையோட இருக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மகாராஜா இன்னைக்கு இவனோட பேர் வைக்கிற முகூர்த்தத்தையும் அறிவிக்க போறாரு. என்னது? இன்னும் எனக்கு பேரே வைக்கலையா? நான் இங்க பிறந்ததுல இருந்து எத்தனை பேரோட முகங்களை பார்த்தனோ அதை விட எனக்கு அதிகமான பெயர்களை கேட்டுட்டேன். எழுந்துட்டியாடா குட்டி பையா? என்னோட தங்கம் எதுக்காக அழறான்? என்னோட தங்கம், வைரம், செல்லம், குளு 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 குளு. அட, ஏற்கனவே எனக்கு
நிறைய பேர்கள் கிடைச்சிடுச்சு. இப்போ அந்த ஆபத்தான தர்பார்ல எனக்கு என்ன பேர் கிடைக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில 2 சந்தோஷங்கள் இருக்கு குருவே. ஒரு சந்தோஷம் என்னன்னா தனக்கு மட்டுமே கிடைக்கிற சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் நம்மளுக்கு பிடிச்சவங்க மூலமா கிடைக்கிற சந்தோஷம். மகாராஜா, சந்தோஷம்ங்கிறதே ஒரு மாயை தான். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது தன்னையே மறந்துடுறான். அவன் எந்த அளவுக்கு மறக்கிறான்னா அவன் சந்தோஷமா இருக்கிறது அவனே மறக்கிற அளவுக்கு. ஆனா ஒரு நண்பன் அவனோட சந்தோஷத்துல நம்மையும் பங்கெடுக்க கூப்பிட்டா அப்ப அந்த சந்தோஷம் நமக்கு உண்மையான திருப்தியை கொடுக்கும். சரியா சொன்னீங்க குருவே, சரியா சொன்னீங்க. இப்போ என்னோட சந்தோஷமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னைக்கு அவரோட குழந்தையோட முதல் முறையா இந்த அரசவைக்கு வராரு. நான் முதல் முறை அந்த குழந்தைய பார்க்க போறேன். அதாவது குருவே, நான் என்ன நினைச்சேன்னா பேர் சூட்டும் விழாவையும் இன்னைக்கே அறிவிச்சலான் இருக்கேன். குருவே, நீங்க சீக்கிரமே ஜாதகத்தை பார்த்து பேர் சூட்டும் விழாவுக்கு ஒரு நல்ல முகூர்த்தத்தை பாருங்க. அங்க பாத்தியா, நம்ம குருஜி ஜாதகத்தை பார்த்து முகூர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவருடைய முகமே மொத்தமா மாறிடுச்சு. யார எப்படி மாட்ட வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரால எப்படி நல்ல முகூர்த்தத்தை சொல்ல முடியும்? சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. மகாராஜா, மகாராஜா வாழ்க. வாங்க மந்திரியாரே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. குருவே, இது பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகனோட ஜாதகம். இந்தாங்க. குருவே, குருவே, நீங்க பதட்டப்படுறத பார்க்கும்போது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியாது போல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஜாதகத்தை நான் பார்க்கவே வேண்டியதில்லை. இதை பார்த்து தான் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மகாராஜா. நான் என்னோட ஞான திருஷ்டியாலே குழந்தை முகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்ல முடியும். குழந்தையோட இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் சொல்ல முடியும் என்னால. குருஜி, கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி பேசுங்க, இல்லைன்னா உங்க பேச்சாலேயே நீங்க மாட்டிப்பீங்க. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து என்னால சொல்ல முடியும் மகாராஜா. என்ன நடக்க போறது பண்டிதர் ராமகிருஷ்ணனின் வாரிசின் பெயர் சூட்டும் விழா. இதுல எதிர்காலம் சம்பந்தப்பட்டிருக்கு. பிரமாதம் குருவே, உங்ககிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன். நன்றி மகாராஜா. குருஜி, மகாராஜா முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? முகூர்த்தம், வருங்காலம்னு. குருஜி, நீங்க யார பக்தன் ஆக்கணும்னு நினைச்சீங்களோ அவனுக்கே நீங்க சேவை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 2 நாளைக்கு எங்கேயாவது போய் நிம்மதியா உட்காருங்க. ஒரு கையில பஞ்சாங்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு கையில ஜாதகத்தை வச்சுக்கோங்க. நாழிகை கணக்கு என்ன, மாச கணக்கு கூட இல்ல, ஆண்டு கணக்குல போகும். குருஜி, கணக்குல நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏய் முட்டாளுங்களா, நான் முட்டாள் இல்ல, மதி கொண்டு சதி செய்கிறவன். அற்புதம், உங்க குழந்தை அழகா இருக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க குழந்தை அழகுக்கு இன்னொரு வடிவம். சந்தேகமே இல்லை, இவன் அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கான். பேருக்கு மட்டும் மகாராஜான்னு சொல்லிக்கிற அந்த மாதிரி மகாராஜா இவர் கிடையாது. இவரு பார்க்கவும் மகாராஜா மாதிரி தான் இருக்காரு. ராமா கதைகள்ல சொன்ன மாதிரியே இவர் இருக்காரு. ஆனா இவரோட சிம்மாசனம் எங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். இது
நான் உனக்காக கொடுக்கிற பரிசு. இன்னைக்கு இந்த ஹாரத்தை நான் ஏத்துக்கிறேன். வருங்காலத்துல அந்த அரியாசனத்துல ஏறி உட்கார்றதுதான் என்னோட ஒரே கனவு. வாங்க மகாராணிகளே. அடடடடடடா, இந்த 2 ராணிகளும் ரொம்ப அழகா இருக்காங்க. இப்போ என்னோட புன்னகை இவங்களோட இதயத்துக்குள்ள போய் நுழையிற மாதிரி பண்றேன் பாரு. இங்க பாருங்க, எங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறான் பாருங்க. ரொம்ப குறும்புக்காரன். உங்க 2 பேரையும் பார்க்கும்போதும் குறும்புக்கார மகாராணி மாதிரி தான் தெரியுறீங்க. அடடா, யாருப்பா இவரு? நடுவுல வந்துட்டாரு. கொஞ்சம் நகருங்க. பிரமாதம் பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட பையன் ரொம்பவே அழகா இருக்கான். நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. குலுக்கு முழுக்கு அமைச்சர் அவர்களே. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஆஹா, வணக்கம் மகாராஜா. வாங்க குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆஹா, அட கடவுளே, என்ன இது? இவரோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. இவரு மனுஷனா இல்லனா ஏதாச்சும் அரக்கனானே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நல்லா பார்த்துக்க. நான் தான் ராஜகுரு தத்தாச்சாரியார். குருஜி, என்னையும் நல்லா பாத்துக்கோங்க. நான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மகன். பண்டித ராமகிருஷ்ணன் மகனே, என்ன பார்க்கறதோட நிறுத்திக்க. என்ன பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. உன் அப்பனாலேயே என்னை இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு விஷயம், இங்க பாருடா குழந்தை, உனக்காக இன்னைக்கு நான் என்னோட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அப்படியா? அப்ப நீங்க தான் அந்த தத்தாச்சாரியரா? உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இதுதானே உங்களோட 2 கூஜாங்க? எதுக்கும் வேலைக்காகாத உங்களோட சிஷ்யர்கள் தானே? உன்னைத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கான பிரச்சனையோட வந்திருக்கேன், பாக்குறியா? நீங்க என்ன எனக்கு பிரச்சனையை கொடுக்கறது? இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னு பாருங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. என்னால நீ ரொம்ப அனுபவிக்க போறடா கண்ணா. உனக்காகவே ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்க. இதுக்கு மேல உன் வாழ்க்கையில எதையும் நீ யோசிக்க மாட்ட. சரி, எவ்வளவு வேணாலும் இப்பவே சிரிச்சுக்க. ஏன்னா என்னோட அறிவிப்பு கேட்டப்புறம் உன்னோட சிரிப்பு இதோட காணாம போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். உன்னை வச்சே உன் அப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணனை ஊரை விட்டே துரத்த வைக்கிறேன், பாக்குறியா? அதுக்கப்புறம் விஜயநகரத்துல நீயும் இருக்க மாட்ட, உன் அப்பாவும் இருக்க மாட்டான். அப்படியா? இப்ப என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்க. என்ன குருஜி இது? இத்தனை நாளா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க முகத்துல கரியதான் பூசினாரு. ஆனா அவருடைய மகன் எல்லா எல்லைகளையும் தாண்டிட்டான். உங்களோட முகத்துல ஈரத்தால எப்படி வரைஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க குருஜி. என் முகத்தை அப்பதான் பார்த்த. என்ன தைரியம் இருந்தா இதை செஞ்சிருப்ப. இதுக்கு உனக்கு என்னைக்குமே மன்னிப்பு இல்லை. இதுக்காகவே உன்னோட மொத்த குடும்பத்தையும் விஜயநகரத்தை விட்டே துரத்துறனா இல்லையா பாரு. போதும் போதும், கிளம்புங்க. போறதுக்கு முன்னாடி இத வாங்கிக்கோங்க. எவ்வளவு குறும்புக்காரனா இருக்கா. இப்ப பாரு, நீ என்னோட முகத்தை அசிங்கப்படுத்தினதுக்காகவே இந்த
இந்த தத்தாச்சாரியார் உன் குடும்பத்தோட தலையெழுத்தியை தலைகீழ மாத்தி காட்டுறேன். இன்னொரு விஷயம், நீயும் என்ன குறைவா எடை போடுற தப்ப பண்ணிடாத குழந்தை. நான் ரொம்ப மோசமானவன். உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க எப்படின்னு தெரியுது. நீங்க தனியா ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆனா நான் பாக்குறதுக்கு பூ மாதிரி மென்மையா இருப்பேன். ஆனா உண்மையில நான் ஒரு முள்ளு. அது உங்களை திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்க போகுது. குழந்தை தானே மகாராஜா, பரவாயில்ல. அம்மா கொஞ்சம் தொடச்சிருங்க. குழந்தைகளோட இயல்பே இதுதானே. எப்பவுமே குழந்தைங்க கடவுள் ரூபம்னு சொல்லுவாங்க. இது எடுத்தது வாந்தி இல்ல மகாராஜா, இந்த வாந்தி கடவுளின் பிரசாதம் தான். இந்த மாதிரி பிரசாதங்கள் அதிர்ஷ்டசாலிக்கு மட்டும்தான் கிடைக்கும். முட்டாள் கிழவா, திரும்ப கொஞ்சம் கிட்ட வாங்க. இன்னும் கொஞ்சம் பிரசாதம் தர வாங்கிக்கோங்க. உங்களை எந்த அளவுக்கு இந்த முறை குளிப்பாட்டு வேணா, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்க கங்கையில குளிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குழந்தைய எல்லாரும் பார்த்தாச்சு. இனி எதுக்கு தாமதிக்கணும் குருவே? நீங்க எல்லாருக்கும் பெயர் சூட்டும் விழாவை பத்தியும் சொல்லிடுங்க. முதல்ல நாங்க நிறைய யோசிச்சோம். புத்தகங்கள்லயும் நிறைய தேடணும். ஏன்னா நான் வைரத்தை விட குறைவான பேரை யோசிக்கவே மாட்டேன்ல. அதனால நான் ஒரு சிறந்த பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன். அது என்னன்னா சின்ன பாபு. அம்மாவோட வயித்துல இருக்கும்போது 9 மாசம் முழுக்க தினமும் புத்தகங்களை தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பேரை இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. மகாராஜா, வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையோட ருசியே இதுதான். அதனால நான் ஒரு வித்தியாசமான பேரை வச்சிருக்கேன். அது சுவையாவும் மசாலாவை விட ரொம்ப அருமையாவும் இருக்கும். நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னா தனியா ராம்குமார் மஞ்சள் பாபு. யார் யார் இந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்களோ அவங்க வாயில எச்சில் ஊறத்தான் செய்யும். இந்த ராணியோட முகம் என்னமோ அழகாதான் இருக்கு. ஆனா இவங்களோட மண்டைக்குள்ள மூளைனோன்னு இல்லவே இல்ல போல இருக்கு. இந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா என்னால இப்ப அந்த கோவத்தை காட்ட கூட முடியல. மகாராஜா, நானும் ஒரு தனித்துவமான பேரை யோசனை பண்ணி வச்சிருக்கேன். சூவிச்சார் சாமி. அதுக்கு அர்த்தம் நல்ல மற்றும் அழகான யோசனைகள் கொடுப்பவன். அடடா அமைச்சர் அவர்களே, பேரை விடுங்க. பேரு எல்லாருக்கும் தான் இருக்கு. நீங்க என்னோட நண்பன் ஆயிடுங்க. உங்களோட கொழுக்கு முழுக்கு வயித்துல ஏறி குதிக்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மகாராஜா, ஒரு பேரை நானும் அம்மாவும் யோசிச்சு வச்சிருக்கோம். கோபாலா பாபு. இது என்ன பெத்தெடுத்த தாய் சாரதா தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பாபுவா நிச்சயமா என்னோட பேர்ல இந்த லட்டு பிரியையான என்னோட பாட்டி தான் சேர்த்திருப்பாங்க. சரி, நானும் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். மகாராஜா, நீங்க மட்டும்தான் சரியான பேரை வைப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் எனக்கு பேர் வைக்கிற அளவுக்கு தகுதி இருக்கு. நீங்க சொல்லுங்க. அந்த பேரு, இது என்னோட ஆலோசனை தான். அந்த பேர் என்னன்னா பிரபுதேவா. நல்லா இருக்கு மகாராஜா, ரொம்ப நல்லா இருக்கு. பிரபுதேவா. கலக்கிட்டீங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரே. இதுதான் பேரு. கேட்கும் போதே ஆட்டம் போடணும்னு தோணுது. எல்லாரும் அதிக அன்போட நல்ல பேர்களை யோசிச்சு உங்க மகனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி இருக்காங்க. குருவே, சொல்லுங்க மகாராஜா. இப்போ நீங்க நல்ல முகூர்த்தத்தை சொல்லுங்க. அப்பதான் சீக்கிரமாவே பேர் சூட்டும் விழாவை எப்போ வைக்கலான்றத முடிவெடுக்க முடியும். மகாராஜா, உங்க எல்லாரோட உற்சாகத்தை பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை குருவே? நீங்க ஜாதகத்தை இன்னும் பார்க்கலையா? பார்த்தாச்சு, நல்லாவே பார்த்தாச்சு. நான் ஜாதகத்தை விரிவா அலசிட்டேன் மகாராஜா. இப்போ நான் ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சேங்கிறத மட்டும் கேட்காதீங்க. சரி, நான் அதை கேட்க மாட்டேன். அடுத்து என்னன்னு பாப்போம். இல்ல குருவே, நீங்க ஜாதகத்துல என்ன பாத்தீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இப்போ என்னால எதையும் சொல்ல முடியாது. ஜாதகத்துல இருக்கிற விஷயத்த என்னாலேயே நம்ப முடியலங்கிறது தான் அது. என்னாலேயே நம்ப முடியலங்கிற ஒரு விஷயத்த நிறைஞ்ச சபையில என்னால எப்படி சொல்ல முடியும் மகாராஜா? ஆனா குருவே, விஷயம் என்னன்னு போதும், என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். நான் யாருக்கும் எதையும் சொல்றதா இல்ல. ஏன்னா அப்படி சொல்றதுனால எனக்கே கூட பித்து பிடிச்சிடலாம். இல்ல இங்க இருந்து நானே ஓடி போனாலும் போயிடலாம் மகாராஜா. இல்ல குருவே, ஒருவேளை விஷயம் அப்படின்னா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல மகாராஜா, ஒருவேளை அப்படி நான் சொல்லலைன்னா அது என்னுடைய கடமையை நானே மீறினதாயிடும். என் கடமையை என்னால மீற முடியாது. ஏன்னா இது ராஜ்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குருவே, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு விடுகதை மாதிரியே தோணுது. தெளிவா சொல்லுங்க. விஷயம் இந்த குழந்தையோட ஜாதகத்தை பத்தியா இல்ல இந்த விஜயநகர ராஜ்யத்தோட வருங்காலத்தை பத்தியா? மகாராஜா, என்னோட உள்ளத்து உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு நாட்டோட நன்மைக்காக உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மகாராஜா. மகாராஜா, என்னோட ஆய்வு முடிவுல என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வாரிசும் அவரோட ஜாதகமும் நம்ம நாட்டோட ஜாதகமும் ஒண்ணுக்கொன்னு எதிர நிக்குது மகாராஜா. இந்த பிரச்சனையை நாம சரி செய்யணும்னா இந்த ராஜ்யத்துல இருந்தே இந்த குழந்தையை விலக்கி வைக்கிறத தவிர வேற வழி இல்ல மகாராஜா. குருவே, ஒரு குழந்தைய பத்தி எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் பேச முடியுது? ஒரு ராஜகுருங்கிற முறையில என்னோட மனசையே பாறையாக்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய உண்மையை வெளிப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. உண்மை இதுதான் மகாராஜா. இந்த குழந்தையால எல்லாருக்குமே பிரச்சனை வரும் மகாராஜா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.